வணக்கம். நாதிர் ஷா என்ற ஒரு பெரிய மன்னர் இருந்ததாக எல்லாருக்கும் தெரியும். அவர் எல்லா நாடுகளையும் கைப்பற்றி ஒன்றன் மேல் ஒன்றாக பிடித்து வைத்துக்கொண்டு தன்னுடைய சாம்ராஜ்யத்திலே சேர்த்து வைத்து கொண்டிருந்தார். அவர் ஒரு நாள் இன்னொரு மன்னனுடைய சாம்ராஜ்யத்தை கைப்பிடிப்பதற்காக போருக்கு செல்வதற்கு முன்னால் காலையிலே அவர் இறைவனுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே தொழுதார். நான் உன்னை வணங்கி இந்த படையெடுப்பிற்காக செல்கின்றேன். நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய அடிமைக்கும் அடிமை. நான் என்னிடம் இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யத்திலும் உன்னுடைய காலடியிலே சமர்ப்பிக்கின்றேன். எனக்கு இன்று நடக்கும் போரிலே எனக்கு வெற்றி வாய்ப்பினை நீங்கள் தர வேண்டும் என்று வேண்டினார். அவருடன் அவருடைய மந்திரியும் இருந்தார், பூசை செய்பவரும் இருந்தார். அப்பொழுது திடீரென்று ஒரு குரல் கேட்டது அந்த ஆலயத்தினுடைய வெளிப்புறத்தில் இருந்தார். யாரென்றால் அங்கே ஒரு பிச்சைக்காரர். அவர் இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தார். இறைவா, நான் என்னிடம் இருப்பதையெல்லாம் நான் உனக்கு சமர்ப்பிக்கின்றேன். எனக்கு வாழ்க்கையிலே நிம்மதியை கொடு. எனக்கு வேண்டியதை நீ கொடு. நான் இருப்பதையெல்லாம் உன்னிடம் சமர்ப்பித்து விடுகின்றேன் என்று அவர் இறைவனை வேண்டியதாக அந்த குரல் கேட்டது. இந்த குரலை கேட்டவுடன் மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது. பக்கத்தில் இருந்த மந்திரியை கூப்பிட்டு கேட்டார், யார் அது என்று கேட்டார். அப்போ மந்திரி சொன்னார், அவர் ஒரு பிச்சைக்காரர், வெளியில் நின்று கொண்டு தொழுது கொண்டு இருக்கின்றார். மன்னர் கேட்டார் கோபமாக, எவ்வாறு அவர் அவ்வாறு சொல்லலாம்? அவரிடத்தில் என்ன இருக்கின்றது அதை ஆண்டவனிடம் சமர்ப்பிப்பதற்கு? இப்போது என்னிடத்திலே எனது நாடு இருக்கின்றது, அரண்மனை இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, பொருள் இருக்கின்றது, நாடுகள் இருக்கின்றன, நான் ஜெயித்த நாடுகள் இருக்கின்றன. இப்பொழுது நான் அவற்றை கொடுப்பதற்கு சமர்ப்பிப்பதற்கு நான் சொல்லலாம். ஏனென்று என்னிடத்தில் அவ்வளோ இருக்கின்றது. ஆனால் அவர் ஒன்றுமே இல்லாத மனிதராயிற்று, அவர் எவ்வாறு சொல்லலாம் என்று கோபமாக கேட்டாராம். இதுதான் கதை. என்ன தெரிகின்றது என்றால், நமக்கு சொந்தமில்லாதவற்றை நம்முடையது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு அவை சொந்தமானவே அல்ல. ஏனெனில் அது எல்லாருக்குமே தெரியும். நாடாகட்டும், வீடாகட்டும், அரண்மனையாகட்டும், பொருட்களாக நமக்கு சொந்தமானவையே கிடையாது. நாம் அவற்றை உற்பத்தி செய்து பண்ணுவோம் இல்லை. ஆனால் மன்னருடைய மனதில் எந்த அளவுக்கு ஒரு அகங்காரம். மன்னர்கள் மட்டுமல்ல, பணக்காரர்கள், பணம் இருப்பவர்கள், அவர்கள் சொல்லலாம், என்னிடம் இருப்பதை நான் கொடுக்கின்றேன். ஆனால் ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரனிடம் என்ன இருக்குது கொடுப்பதற்கு என்று தான் நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இருவருமே சமம் என்று யாருமே நினைப்பதில்லை. இதுதான். நன்றி, வணக்கம்.